மாரி செல்வராஜோட டைரக்ஷன்ல நம்ம விக்ரமோட சன் துருவ் விக்ரம் புதிய படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்துல இவருக்கு ஜோடியா அனுபமா பரமேஸ்வரன் நடிக்க போறாங்க. இதுவரைக்கும் மாரி செல்வராஜோட டைரக்ஷன்ல வந்த படங்கள் எல்லாமே சமூகத்துக்கு கருத்து சொல்ற படமா தான் எடுத்திருந்தாரு. பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் இந்த வரிசையில துருவ் விக்ரம் நடிக்கும் புதிய படமும் நல்ல கதையம்சம் கொண்ட படமா வெளியே வரப்போகுது. ஏஆர் முருகதாஸ் தற்போது சிவகார்த்திகேயனை வச்சு SK23 என்ற படத்தை எடுத்துட்டு வராரு. அனிருத் தான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறார். SK23 இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகணும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஏஆர் முருகதாஸோட நிறைய படங்கள் ரமணா, கஜினி, ஏழாம் அறிவு, தளபதி விஜயோட துப்பாக்கி, கத்தி, சர்க்கார் இந்த படங்கள் எல்லாமே தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. இது எல்லாமே ஏஆர் முருகதாஸோட கூட்டணியில் ரிலீஸ் ஆன படங்கள். விஷ்ணு விஷாலோட 21 மூவியை டைரக்ஷன் பண்ண போகிறது முண்டாசுப்பட்டி, ராட்சசன் இந்த மாதிரியான படங்களை எடுத்த ராம்குமார் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு. இந்த படத்தில் இவருக்கு ஜோடியா மமிதா நடிக்க போறாங்க. இவங்க ரிபல் படத்தில் அறிமுகமாயிருக்காங்க. ஸோ விஷ்ணு விஷாலும் ராம்குமாரும் மூன்றாவது முறையாக இணைய போகிறதுனால படத்துக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பு இருக்கு. கடைசியாக வந்த ராட்சசன் படம் இவங்களோட கூட்டணியில் வந்தது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அடுத்து இந்த வருஷம் சம்மருக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அதில் கவினோட நடிப்பில் ஸ்டார் என்ற மூவியும், தனுஷோட நடிப்பில் ராயன் என்ற மூவியும், ரஞ்சித்தோட டைரக்ஷனில் நம்ம விக்ரம் நடித்திருக்கும் தங்கலான் படம். இந்த படம் ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்கு. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு விக்ரமோட ரசிகர்கள் ரொம்பவே காத்துக்கிட்டு இருக்கின்றனர். அடுத்து சுந்தர்சியோட டைரக்ஷனில் அரண்மனை பார்ட் 4 ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு சம்மர் ஸ்பெஷலாக வரும். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து விஜய் ஆண்டனி நடித்திருக்கும் ரோமியோ மூவியும் இந்த சம்மர் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக போகுது. அரியோட டைரக்ஷனில் நம்ம விஷால் நடித்திருக்கும் ரத்னம் மூவி இந்த சம்மர் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக போகுது. ஏப்ரல் மாதம் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அரியோட டைரக்ஷனில் நம்ம விஷால் நடித்த தாமிரபரணி, பூஜை இந்த 2 படங்களும் மெகா ஹிட் அடித்தன. அந்த வரிசையில் இந்த ரத்னம் திரைப்படமும் மெகா ஹிட் ஆகும். ஜிவி பிரகாஷ்குமார் நடித்திருக்கும் கல்வன் திரைப்படமும் இந்த வருட சம்மருக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா படங்களில் உங்களுக்கு எந்த படம் பார்க்க ஆவலாக இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.